வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபர்ஸ்ட் நைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2012 ரிலீஸ் ஆன ஃப்ளைட்டுங்கிற ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பார்க்குறவங்க மதிப்பிரியர்கள் விரும்பி பார்க்க வேண்டிய படம். ஸோ குடித்தா என்ன பிரச்சனையாகும், குடித்தா ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு மதிப்பிரியரை பற்றின படம் தான் இந்த படம். ஸோ படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் படுத்துருக்காப்புல. ஃப்ளைட் அங்கே லேண்ட் ஆகுது, போகுது, வருது. இருக்கார், ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சு போட்டு அவர் வேக்கப் ஆகி கிளம்பி நல்லா ஜம்மாக ட்ரெஸ் போட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெதர் கண்டிஷன் மோசமாக இருக்குது, அப்படியே கிளம்புறாரு. சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கண்டினியூ பண்ணுவோம். அடித்து பிடிச்சி அப்படியே வேகமாக போகிறாரு. போய் அவர் ஃப்ளைட்டு அவர் தானே கேப்டன். ஸோ வாங்க கேப்டன் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. கொடுக்குற ஃப்ளைட் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து அவர் சட்டையை கழட்டி வச்சுட்டு, ஓகே இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு, என்னென்ன பிரச்சனை இருக்குது, மண்டியில் எதுவும் பிரச்சனையா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற வீட்டில் சக ஆளுகிட்டலாம் வேலை செய்கிறவங்ககிட்ட பேசுகிறாப்புல. அப்புறம் கேப்டன் இன்றைக்கி வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ஃப்ளைட்டை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, நம்ம ஓட்டாத ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறாரு. கூட இருக்கிறவரை பார்த்திங்கன்னா அவர் புதுசாக ட்ரைனிங் வந்துருக்கார போகிறார். என்னப்பா வேலைக்கு புதுசா? ஆமாங்க ஐயா. ஓகே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடுத்த சீனில் ஒரு ட்ராக் போடுது. இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தி. அவள் பார்த்திங்கன்னா வேற ஒரு கிளப்பில் இருக்கிறா, ஏதோ வாங்கறதுக்காக இன்னொருத்தங்கிட்ட ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த சீனுங்கிற அடுத்த சீனில் பார்ப்போம் முழுசாக. அதுக்கப்புறம் கூட இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சக வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஓகே கேப்டன் ஃப்ளைட் அட்டாக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மழை சும்மா அடிச்சு ஊற்றுது, ஃப்ளைட்டில் அப்படியே தண்ணியாக பறக்குது. சும்மா கேப்டன் அழுத்து பிடிச்சி, தம்பி பயப்படாமல் கோருங்க, ட்ரெயினில் எதாவது சகஜம், நான் பார்க்காத ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்ல ஓட்டு ஒரு குழுக்குறாரு பாருங்க. சும்மா இருக்கிற பயணிகள் எல்லாருமே அரண்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பயப்படாமல் கோருங்க யாரும் கீழே உடம்புடன்னு சொல்லி போட்டு அப்படியே மேலே தூக்குறாரு. அந்த ராடை பிடிச்சி மேலே ஏற்றுறாரு. வண்டி அப்படியே மேலே போகுது, விமானம் அப்படியே மேலே பயணிக்குது. அப்படியே சூரியன் வெளிச்சம் வந்துருச்சு. கூட இருக்கிறவங்க அப்படியே பேனு ஆக்கலாம், ஐயோ என்னடா அப்படியே ஓட்டாரு அவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முன்னாடி சீன் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த பொண்ணு அவள் ஒரு ரூமில் தங்கியிருக்கா போல். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதைக்கு அடிமையானவன். ஸோ உங்களை ஆனால் சேர்க்குறவன் வீட்டுக்கு 2 காசு கொடுக்க முடியாமல் ஒரு ஐட்டமாக இருக்குது அவளோட சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் கேப்டன் பார்த்திங்கன்னா பயணிகளுக்கெல்லாம் ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, ஒரு ஜூஸில் ஏன்னத்தையோ கலக்கிறாப்பா. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, உங்கள் பயணங்கள் சிறப்பாக வர என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கேப்டன் எல்லாருக்கும் ஒரு உரை கொடுத்துட்டு அங்கே இருக்க அந்த 3 பாட்டை தூக்கி டஸ்ட்பினில் போட்டு டம்முன்னு குடிக்கிறாரு. குடிச்சு போட்டு அப்புறம் கொடுக்குற வேலை செய்கிறவங்க வராங்க, உள்ளே போகிறாரு. இந்த இப்போ கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா இந்த போதை கடிமையான ஒரு இந்த பார்த்தீங்களா, அவள் என்ன பண்ணுறா, இருக்கிறத போதையை போட்டு படுத்துடுறா. இந்த பக்கம் நம்ம கேப்டன் கண்டில் துணியை கட்டிட்டு அவரு படுத்துடுறாரு. லைட்டு வார்டுக்கு போகுது. கொடுக்குறவன் கேப்டன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெந்துறீங்களே அப்படின்னு சொல்ல, அப்புறம் அங்கே கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க லேடி வந்து சொல்கிறார், டாம்னு ஒரு இதாகுது, ஒரு ஷேக்கிங் ஆகுது. என்னப்பா ஓட்டுற வண்டியை இந்த லெவலில் போயிட்டுருக்கா, கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணு அப்படி எப்படின்னு இந்த விமானம் ஓட்டுறக்குண்டான பாஷைகளை பேசுகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டயர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐட்டம் பண்ணுறாங்க அந்த விமானத்துக்கு கூட. என்ன பண்ணுறாங்க, வண்டி ஏன் அப்படி போகுது, என்னாச்சு அப்படிங்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன போகிறது, நம்ம கேப்டன் ஃப்ளைட்டவே தலகலை ஓட்ட ஆரம்பிச்சிடறாரு. அங்கே இருக்கிறவங்க மாட்டி யாரு சாமி இவன் ஃப்ளைட் எப்படி தலகலாக ஓட்டுறானே அப்படின்னு எல்லோரும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே பேன் வாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திருச்சி அதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் உடனே பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணி ஆகணும், இங்கே வேறு ஃபியூல் கம்மியாக இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பல பிரச்சனை சொல்ல, சரியப்பா ஒரு ஓக்கை லேர்ன் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம கேப்டன் பண்ணுறாரு, ஓடத்தில் லேர்ன் பண்ண பார்க்குறாரு. அங்கே ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கோபுரத்தை இடிச்சிருமோ அப்படின்னு நினைக்கும் போது டம்னு அடிச்சிட்டாரு. ஸோ அங்கேருந்து சின்ன கோபுரம் சுக்குன்னு இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக பிரேக்கை போட்டு அடித்து நிமித்தி வண்டியை நிப்பாட்டுறாரு. அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போகிறாங்க. அதோட அந்த சீன் கட். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த சீனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அடிப்பட்டோன்னே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அவங்க இருக்கிற பயணிகளை காப்பாற்றணும் இல்லையா, ஸோ அந்த பொறுப்பு அவங்களோடது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நியூஸ்லாம் போட்டு காட்டுறாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி விட்டது அப்படின்னு நியூஸில் போட்டு காட்ட
உடனே அந்த ஃப்ளைட்டோட இன்சார்ஜ் என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த கம்பெனியோட இன்சார்ஜ் ஒரு ஃப்ளைட்டுக்கு இந்த கம்பெனி இருக்குது பார்த்துக்கலாம், அந்த இன்சார்ஜ் வர அப்படி வந்து இந்த மாதிரி கேப்டனை சந்திக்கிறாரு. பரவாயில்ல ஆனால் ஆகிப்போச்சு, நீ பொழைச்சது பெரிய விஷயம், ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்து என்னங்க ஆச்சு எப்படி ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தானே கேப்டன். ஸோ ஒரு சின்ன என்கொயரி போகுது. சரி நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க, உங்களுக்கு வேணால் பேச முடிஞ்சால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே டாக்டர் வர்றாங்க. உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்கு அப்படி அடிபட்டுருக்குன்னு அவருக்கு ஏற்பட்ட விபத்துகளை பற்றி சொல்கிறாங்க. இங்கே அடிபட்டுருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன போலீஸும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டோட இன்சார்ஜ் என்ன பண்ணுறாரு, சரிப்பா உடம்ப பார்த்துக்க, நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ முடிந்தாக்குறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தண்ணி பிடிக்கிறாரு. இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே ஆனதில்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட ஒரு ஃப்ரெண்டு போல. ஸோ ஏதோ ஒன்றுனா ஒரு அப்படி எதுக்கு இனிமேல் தெரியும் பாருங்க. வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பின்னாடி பாருங்க உன்னை பார்க்குறக்க ரிப்போர்ட்டர்ஸில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னோட ரூமுக்கு போனேன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஒரு வாலெட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சாவி கொடுக்குறாப்புல. வாலெட்டா அப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா அப்போ எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி நல்லா 4 சொல்லி அனுப்பிட்டு, அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், நீ சீக்கிரம் குணமாய் வர, நான் இரவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தலையை வச்சு கிளம்புறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சிகரெட் பாக்கெட்லாம் கொடுத்துட்டு போயிருப்பான் போல். அதை வாங்கிட்டு நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, அங்கே அடித்திருக்கிட்ட வராரு. அங்கே வந்து பார்த்தா அந்த போதைக்கு அடிமான பண்ண ஒருத்தர் பார்த்தீங்களா, அவன் ஹாஸ்பிட்டலில் மயங்க இருந்தார்ல, அவளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒருத்தன் வரான், அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அப்புறம் அவனுக்கு தம்மு கேட்க திப்டி கேட்க அதையும் நம்ம கேப்டன் வாரி வழங்குறாரு, இந்தாடா குடிச்சு சாவு அப்படின்னு. அப்புறம் அவன் சில பல கருத்துக்குள்ளே போடுறான் பாருங்க. அந்த கருத்து விஷயப்பட்டவொடனே இவங்க 2 பேர்த்துக்கும் ஷாக் ஆகிடுது. சரி அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சது அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சு. அது கேப்டனுக்கு சொல்ல கேப்டனோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த ஜூஸில் சரக்கு கலந்து குடிச்சிருக்காப்புல, அதனால தான் எந்த கண்டிஷன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவன் பேசி முடிச்சு போட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணுகிட்ட இவர் பேச, இந்த மாதிரி நானும் ஒரு அடிமையாக இருந்தேன், இப்படி ஆகிப்போச்சு, கடைசியில் விழுந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சரி உனக்கு வருவேன், உன் வீடு அட்ரஸ் சொல்லு, நான் வந்து உன்னை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்ஸு முகவரியெல்லாம் கேட்டு வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு கேப்டன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வராரு. அவரோட ஃப்ரெண்டு வழக்கம் போல் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கேப்டன் தம் எடுத்து பற்ற வைக்கிறாரு. தம் இல்லாமல் இருக்க முடியாது போல். கரெக்டாக ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் அவரை சாவி வச்சுருப்பார். ஸோ அந்த சாவி அங்கிட்டு இங்கிட்டு மேலே ஒழிச்சு வச்சுருப்பார். நம்ம சாக்ஸ் கடையில் இந்த செருப்பில் ஒழிச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருக்காப்புல மேலே. அதை எடுத்து போட்டு அதில் திறக்கிறாரு. அந்த வார்த்தை போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபோன் வருது. திடீர்னு ஃபோனில் ஏகப்பட்ட மெசேஜ் வருது. என்னாச்சு, எப்படி ஆச்சு, எப்படி விட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. இது என்னடா தலைவலியாக அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கி போட்டு அங்கே இருக்கிற சரக்கு பாட்டில் பார்க்குறாரு. பார்த்து போட்டு இனிமேல் இந்த குடியை விட்டுறணும், இந்த குடியே ஆகவே ஆகாது, இனிமேல் குடிக்கவே கூடாது முடிவு பண்ணி எல்லா சரக்கு பாட்டிலும் எந்தெந்த மூளை வச்சுருக்கோரா எல்லாத்தையும் தூக்கி எடுத்து ஜலதாரில் ஊற்றி விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுக்கலாமா வேணாமல் யோசிக்கிறாரு. ஆனால் எடுத்துட்றாப்புல. எடுத்து போட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுப்பா, நீ கம்பல்சரி வந்தாகணும், ஒரு என்கொயரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடேன். உடனே நம்ம கேப்டனும் சரி இங்கே போய் உட்காராரு. அங்கே ஒருத்தர் வராப்புல. அவரை பார்த்தோன்னா இந்த ஃப்ளைட்டு விழுந்து விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் போட்டு நியமிச்சிருப்பாங்க போல். அவர் இந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் சாதாரணமாக வீட்டில் குடிச்சு போட்டு வண்டி ஓட்டியிருக்கீங்க, உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்குது, ஸோ நீங்கள் ஆளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நான் வச்சு பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கணும், ஸோ நாங்கள் சொல்கிறத கேளுங்க நான் சொன்னதுக்கப்புறம் மன உடஞ்சி போயிடுறாரு கேப்டன். அதுக்கப்புறம் அங்கே கட்ட ஜூஸ் வாங்கி குடிச்சு போட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பாட்டில் தூக்கி வாயில் அப்படி கமுத்திடுறாரு. ஸோ அந்த பழக்கத்தை அவரால் விட முடியல. டென்ஷன் ஆயிடுச்சு. திடீர்னு அப்புறம் குடிச்சு போட்டு வண்டி ஓட்டிட்டு நேராக போகிறாரு. குடிச்சு போட்டு வண்டி ஓட்டுறது மிக மிக ஆபத்து. இந்த அட்ரஸ் கேட்டுப்பார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒரு பஞ்சாயத்து. வீட்டுக்கு ரூமுக்கு ரெண்ட் கொடுக்கலன்னு அந்த காசை தூக்கி நம்ம கேப்டன் விட்டு எறிகிறாரு. இந்தாடா அப்புறம் அவன் காசுக்கு தான் நான் வந்தேன், இந்தாடான்னு சொல்லி போட்டு அந்த காசை அவன் அந்த ஓனர் மேலே விட்டு எறிஞ்சு போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம கேப்டன் கிளம்பிடுறாரு. சரி வாமா மூட்டை முடிச்சு கட்டு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணை உஷார் பண்ணி நம்ம கேப்டன் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போக சொல்ல அப்புறம் அந்த பொண்ணு அப்போ தான் சொல்கிறார் பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அறிமுகமாகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் பார்த்திங்கன்னா கால் வலி தாங்காமல் அப்படியே துடிச்சிட்டு கிடக்கிறாரு. வலி தாங்க முடியல. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாரு, கேப்டனுக்கு ஐஸ் கட்டில் வச்சு உத்தரம் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு சொல்ல பார்த்திங்கன்னா அப்படி முன்னுக்கு பின்னாமல் நான் எல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம ஓட்டி விட்ருவோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி முடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த சீன் போகுது. யார் வர அடுத்த சீனில் அந்த ரிப்போர்ட் நியமிச்சிருப்பாங்க பார்த்திங்களா, அவர் வர்றாரு. வந்து இவரை கூட்டிகிட்டு நம்ம கேப்டனை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே தான் நீ குளுக்காட்டிங் கேப்டன்,
நீங்கள் விட்ட விமானம் இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ செலவாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறத கேளுங்க, சீக்கிரமாக அந்த கேஸை நம்ம முடிச்சிடுவோம். இந்த கொஸ்டின் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல உடனே கேப்டன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்கிறாப்புல திருதுன்னு. சரி இவன் சொல்கிறத கேட்டுப்போட்டு டென்ஷன் ஆகிடுது. சரி அடுத்த மீட்டிங் வரேன்னு சொல்லி போட்டு அடுத்த ஒரு மீட்டிங் நடக்குது. எங்கே இவங்களோட அந்த கம்பெனி கார்பரேட்டோட ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் நம்ம கேப்டனும் கலந்துக்கிறாப்புல. அப்புறம் கலந்துக்க சொல்ல இவன் கொண்டே விட்டு குடிச்சு போட்டு விட்டுருக்கான். இவனுக்கு என்னது போய் பண்ணணும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப டாக்ஸிக்கான டாபிக் போகுது. அப்புறம் நம்ம கம்பெனி பேரை காப்பாற்றணும், ஒருத்தனால நம்ம பேரை கெடுத்துக்கூடாதுல்ல அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க இந்த ஃப்ளைட் ஓனர்ஸ் எல்லாருமே. அப்புறம் உடனே நம்ம ஹீரோ கேப்டன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு குடின்னு குடிச்சு தலைக்கறி இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி தலா முரட்டை குடிச்சு போட்டு கவுந்தடிச்சு விழுந்துடுறாரு. ஃப்ளைட் ஆகிறாருப்பா. அப்போ அங்கேருந்து பொண்ணு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க தரானை தூக்கி வச்சு போட்டு இங்கேயே படுத்துங்க கேப்டன் சொல்ல அப்புறம் விடிஞ்சிருது. விடிய காலையில் உட்காந்துட்டு இப்படி குடிச்சா இப்படி குடித்தா குடும்பம் குடிக்கிட்டு போயிருமே அப்படின்னு சில அறிகுறிகளை சொல்ல நம்ம கேப்டன் அதெல்லாம் காதில் வாங்காமல் தம் எடுத்து பற்ற வைக்கிறாப்புல. இது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் எதுவும் பேசாமல் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஆக்சிடென்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தி இறந்துருப்பான் கூட வேலை செய்கிறவ. ஸோ அதோட ஃபீனர்களுக்கு ஒரு போகிறாரு. போய் அங்கே ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையனோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்க நம்ம கேப்டன் கூட வேலை செய்கிறவங்க. ஸோ பார்த்து பேசிட்டு சொல்ல நீ நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்ல நான் நலமாக தான் இருக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் இந்த மாதிரி யாராவது நான் என்கொயரி பண்ணி கேட்டாங்கன்னா ட்ரிங்க் அடிச்சுங்க விஷயம் சொல்ல வேணாம் அப்படிங்கிறத சொல்லி மறைச்சிட்றாப்புல. அதை அவள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கிங் கொடுத்துட்டு அவள் கிளம்ப ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே கேப்டன், நீங்கள் இப்படி பண்ண இப்படி அப்படின்லாம் அழுதுகிட்டே அவள் கேள்வி கேட்குறேன். எனக்கு வேறு வழி தெரியல, இப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்கிறார். சரின்னு சொல்லதுக்கப்புறம் அவர் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவர் அப்படி கிளம்புறாரு, அன்பு முத்தத்தை. அதுக்கப்புறம் நேரம் அங்கிட்டு வராங்க. அங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கடையில் இந்த பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க ரூமில் இருக்கா பார்த்தீங்களா, அவளை பார்த்துட்டு அவள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறா. என்னென்னு பார்த்தா லைட்ரு. அம்மா கேப்டன் தம்மா அடிச்சு தள்ளுவார் இல்லையா, அதனால் ஒரு லைட்ரு வாங்கி கொடுக்குறாரு. சரி வண்டியில் கூறு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வண்டி எடுக்க சொல்ல சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா பயணம் போகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். எங்கேனா இந்த குடிக்கிறவங்க குடிக்க நிறுத்துறதுக்காக ஒரு மீட்டிங்லாம் போடுவாங்க. அந்த பக்கம் நிறுத்துறதுக்காக ஒரு அறிவியல் நடக்கும் பார்த்திங்களா, அங்கே கூட்டிகிட்டு போகிறா அவன். இது இங்கே போனோம்னா நம்ம கேப்டனுக்கு ஒன்றும் பிடிக்கல. என்னடா இதெல்லாம் நம்ம கேட்கணும் தலையெழுத்தா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கடத்தில் என்ன போகுது அப்படி சொல்லி போட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் முடிச்சு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு கிளம்பி போயிடறாரு. ஆளை விட்றா சாமின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அந்த மீட்டிங் அதோட ஓவர். அப்புறம் நேரம் எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கூடந்தர பார்த்தீங்களா கோப்பையிலேட்டு அந்த ஜூனியர் அவனை பார்க்க போகிறாரு. அவன் இந்த மாதிரி நீங்கள் தான் இப்படி பண்ணியிருக்கீங்க, யாரை கேட்டால் நான் உங்களை தான் சொல்ல நினைக்கிறேன், வரப்படாதீங்க சொல்ல மாட்டேன் அப்படி எப்படி நான் அவன் போட்டு வளர்ப்பேன், நீ எதுவும் சொல்லாத அவனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்ல சரி வா உனக்கா நான் ப்ரை பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக குணமாய் வா அப்படின்னு சொல்லி போட்டு இவர் நம்ம கேப்டன் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. கிளம்பி நேரம் திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த பொண்ணு அவள் பார்த்துட்டு உனக்கு நான் ஃப்ளைட்டே வச்சுருக்கேன் வா நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மருந்து குடி விடுங்க அப்படின்னு அவள் சொல்ல இல்லை இது எனக்கு பழக்கமாகிடுச்சு இதை என்னால் விட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அவளுக்கு அது பிடிக்கல. அப்படி இருந்தால் எனக்கு செட் ஆகாது, இப்படி ஒரு குடிகாரம் கூட என்னால் இருக்க முடியாது கூட, என்ன ஆளை விடுங்க நான் கிளம்புறேன், நான் தெரிஞ்சிருக்கேன் என்னையை நீங்கள் மாற்றிருக்கீங்க போல அப்படின்னு போட்டு அவள் கோவமாக கிளம்பி போகிறான். ஒரு காலத்தில் என்ன போய் வெறுத்துடும் இல்லையா, இப்படி குடிக்கிறவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் யாருக்குமே பிடிக்காமல் போயிடும். அப்புறம் அவனும் திரும்ப வரான். அவனுக்கு சரி இந்த மாதிரி நான் நல்லா கரெக்டாக இருக்கேன் அப்படிமா சொல்லி போட்டு ஏதோ சமாளிக்கிறாப்புல. சமாளித்து முடிச்சதுக்கப்புறம் விடிய காலையில் பார்த்தா அப்போ என்ன பண்ணுறான், இந்த இடம் நமக்கு செட் ஆகுது, நம்ம ஒரு லெட்டர் எழுதி வச்சு கிளம்பலாம் சொல்லி போட்டு ஒட்டாமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லி போட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்போ அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சு போட்டு அவள் கிளம்பி போயிடுறா. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் காலையில் 6 மணிக்கு கோன்னு கூவுது. கோவனுக்கப்புறம் லெட்டரை பார்க்குறாரு. என்னடா எதுவும் எழுதி வச்சுட்டு போய் கலைஞர் அவளை கூப்பிட்டு கேட்க அவன் ஆளை காணோம். உடனே கடுப்பாகி போய் என்ன லெட்டர் எழுதி ஓடி போயிட்டாள் அவள், என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டில் எடுத்து உடச்சி போட்டு நேராக அடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பாட்டுக்கு வாங்க, நீங்கள் உடச்ச ஃப்ளைட் இங்கே தான் இருக்குன்னு சொல்ல உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாரு. சும்மா அந்த ஃப்ளைட்டை உடஞ்சதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் சொல்கிறாரு இதில் 3 பாட்டில் கிடச்சிருக்குது, இந்த குப்பத்தொட்டில் நீங்கள் 3 பாட்டில் போட்டிருக்கீங்க குடிச்சது, ஸோ அது எவிடன்ஸாக இருக்குது, ஸோ நாங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல அட போங்கடா நீங்களும் உங்கள் என்கொயரின்னு சொல்லி போட்டு கட்டுப்பில் கிளம்பி போயிடுறாரு நம்ம கேப்டன். இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு அந்த கூட இன்சார்ஜ் சொல்ல உடனே நான் பார்த்துக்கலாங்கிறாரு. நேராக நம்ம கேப்டன் எங்கே வராரு, அவரோட வீட்டுக்காரம்மா பார்க்க போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவளுக்கு பிடிக்கவே இல்லை, வேண்டாம் வரப்போ உள்ள அழைக்கிறாங்க.
அப்புறம் பையன் வரான். பையனை பார்த்தோன்னே நம்ம கேப்டனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம பையன் இல்லையா, அதனால் அவனை வலுக்கட்டாயமாக கட்டி பிடிக்கிறாப்புல. மகனே மகனே அப்படின்னு. அந்த பையனுக்கு பிடிக்க வரல. அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு குடிச்சு போட்டுன்னு. சரி முடிச்சு போட்டு வெளியே வராரு. வெளியே வந்து போகிற ரிப்போர்ட்டை சொல்லிக்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி பார்க்க நான் வந்திருக்கேன், நீங்களே சும்மா தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அங்கே கேட்க உடனே இந்த ரிப்போர்ட்டிங் நியூஸு அப்படியே ப்ராட்காஸ்ட் ஆகுது. இதை பார்த்தோன்னா இன்சார்ஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்குப்பா தேவையில்லாம இந்த இன்டர்வியூ எனக்கு கொடுத்துற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு மீட்டிங் நடக்குது, அது நீ கலந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் பேசு, வேறு எதுவும் பேசாத, அங்கே என்கொயரி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிப்பட்டு நம்ம கேப்டனை கூட்டிகிட்டு ஒரு ரூம் எடுக்கிறாங்க. இவனை குடிக்கவே விடக்கூடாது, நீ போகிறான், நீ தான் கூட வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வெளியே இருக்கிற கார்டுக்கிட்ட சொல்ல அவருக்கு ஒரு ரூமை கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு எங்க ரசம் இங்கே இருக்குது, மற்றபடி நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. நான் கூட போட்டு கையை குலுக்கிட்டே கிளம்புறாங்க. ஒரு நாள் மட்டும் எப்படி சொதப்பிடாரா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இன்சார்ஜுமா கூட இருக்கிறவருமா ஒரு அங்கேயும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் பத்திரமா இருந்துக்கிறேன்னு சொல்ல அங்கே இருக்க ஃப்ரிட்ஜ் திறந்து வைக்கிறாரு நம்ம கேப்டன். பூரா கூல்ட்ரிங்க்ஸாக இருக்குது. சரி தொலை போட்டு வழக்கம் போல் அவர் சாப்பாடு சாப்பிட்றாப்புல. அங்கே இருக்க டின்னர் வந்துருக்கும், டின்னர் சாப்பிட்டு போட்டு உட்காந்துட்டுருக்காரு. டிவியை பார்க்குறாரு. அப்படி பொழுது போகுது, டைம் பாஸ் ஆகுது, இல்லை யோசனை இருக்குது. அப்போ திடீர்னு அங்கே ஒரு கதவை பார்க்குறாரு. என்னடா இங்கே ஒரு கதவை பூசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த கதவை அப்படி லைட்டாக தட்டி பார்க்குறாரு. அந்த பக்கத்தில் ரூம் இருக்காட்டுன்னு சொல்லி போட்டு அந்த கதவை திறக்கிறாரு. ரூம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா விண்டோ தெரியுது. அந்த விண்டோவை பார்க்குறாரு. அங்கே பில்டிங்லாம் தெரியுது. பார்த்துட்டு அப்படியே திரும்புறாரு. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. என்னடா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இது என்னடா ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லி போட்டு போய் திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா பல வகையான பிராண்ட் சரக்குகளும் அங்கே இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம கேப்டன் நான் இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்க ஒரு பாட்டில் எடுத்து மோந்து பார்க்குறாரு. மோந்து மட்டும் பார்த்துட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு மேலே தூக்கி வச்சுட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. அப்படியே போனவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, டம்முன்னு அதை தூக்கிட்டார். என்ன அர்த்தம், அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்சார்ஜ் எல்லோரும் வராங்க. இந்த கதவை தட்டுறாங்க. ஆனால் அம்மா கேப்டன் ஃபுல் பிளாட்டு பூராத்தையும் குடிச்சு கமுத்திட்டார். இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஆஹா, இவனுக்கு எப்படா சரக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி யோசிக்க பூரா கசகசன்னு பூரா பாட்டில் அங்கே தான் கிடக்குது. இவன் அதுக்குள்ளே திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா அவன் பாத்ரூமில் அடிபட்டு சரக்கு அடித்து கீழே விழுந்து அடிபட்டு ரத்தமாக வருது. உடனே அவனுக்கு மெடிக்கல் கொடுக்குறாங்க. மெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான நிலையே இல்லை. ஸோ அவனை சரி பண்ண சொல்லி போட்டு அவன் கூட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து கொஞ்சம் போதைப் பொருள் கொடுத்துட்டான். நம்ம கேப்டனுக்கு கொஞ்சம் பாதை தெரியும். ஸோ அவனை வர சொல்லி அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் போதையை ஏற்றி விட்றாங்க. நம்ம கேப்டனும் போதையை போட்டு அவர் கொஞ்சம் ஸ்டெடியாகிறாப்புல. அதுக்கப்புறம் அவர் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள அந்த அதிகாரியை கூப்பிட்டு இருந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் இழுக்கிறீங்களான்னு கேட்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு இந்த பழக்கமெல்லாம் கிடையாது, நீங்களே உங்கள் பார்ட்னரை தெளிவுபடுத்தி விடுங்க அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் அம்மா அப்பா முடிச்சுக்கிறாங்க அந்த போதைப் பொருளை. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன போயிடுது, இவன் காசை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ரொம்ப தேங்க்யூ நண்பா வச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கேப்டன் வந்து விஷயாராப்பில். அப்புறம் சொன்ன பேமெண்ட்டை அவர் வாங்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, கூலிங் கிளாஸ் மாட்டி கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அவர் கூலிங் கிளாஸை போட்டு அப்படியே கோட் ஷூட்டை போட்டு அவர் என்கொயரி மீட்டிங்கில் கலந்துக்கிறாப்புல. கோர்ட் மீட்டிங்க்கு அவர் வராரு. கரெக்டாக மூக்கில் வேறு அடிபட்டதில் ரத்தம் வேறு வருது. லெஃப்ட்டில் போக சொல்ல மூக்கில் ரத்தமாக விழுகுது. கூட இருக்கிற கட்சிப்பு கொடுக்க அங்கே இருக்க ஒரு குட்டி பையன் நம்ம கேப்டனை குறுக்குன்னு பார்க்குறான். அப்புறம் சரி பார்த்துட்டு போடான்னு சொல்லி போட்டு நம்ம கேப்டன் என்ன பண்ணார், நேராக அந்த ஆஃபீஸ் கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாப்புல. கரெக்டாக உள்ளே என்ட்ரானதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நம்ம கேப்டன் கிட்ட சொல்கிறாரு, கரெக்டாக சொன்ன மாதிரி சொல்லிக்க, நீ வாட்டி குடிச்சு கிடச்சுன்னா வளராத அப்படின்னு சொல்லாமல் உடனே உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி நிர்வாகம் எல்லாமே இருக்கும். அந்த ஏர்லைன்ஸ் நிர்வாகம் இருக்கும். அப்புறம் அதில் தலையிட்ட மற்ற நிர்வாகமெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே கோர்ட்டு ஜட்ஜுன்னு இருப்பாங்க. ஒரு என்கொயரி கமிஷன் மாதிரி போட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 3 ஃப்ளைட் போச்சு, போன ஃப்ளைட்டில் நீங்கள் இந்த மாதிரி இறந்துருக்காங்க, ஸோ நியூஸில் வந்துருக்குது, ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களால் தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அது இல்லைங்கிற மாதிரி ப்ரூஃப் இருக்குது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பாட்டில் வந்து நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் கண்டெடுத்துருக்கோம். டஸ்ட்பின் மூலமாக வெளியே வந்திருக்குது. ஸோ அந்த பிளாக் பாக்ஸில் இந்த மாதிரி 3 பாட்டில் ஆல்கஹாலிக் பாட்டில் இருந்துருக்குது அப்படின்னு அந்த பாட்டிலில் ஃபோட்டோ போட்டு காமிக்கிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா வேறு வகையில் விசாரிப்போம், மற்றவங்களை விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விசாரணை போயிட்டுருக்குது. உடனே நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, அவரோட மனசாட்சி அவரை உறுத்த ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு சில பேர் கூட இறந்துட்டாங்க இல்லையா,
உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே கேஸுக்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. இல்லை நான் தான் போட்டேன், ஸோ நான் குடிப்பேன், நான் ஒரு குடியாரன், நான் ஒரு ட்ரிங்கிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அவரே தாழ்த்திக்கிறார். அவரோட மனசாட்சி அவரை உறுத்த ஆரம்பிச்சது. அதனால் அவர் அந்த உண்மையை பூரா போட்டு உடச்சிட்றாப்புல. உடச்சவனே ஆமாம் நான் தான் குடித்தேன், நான் தான் அந்த பாட்டில் போட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கினவுடனே என்ன அவ்வளோதான், ஜெயில் தண்டனை தானே சரின்னு சொல்லி போட்டு அப்படியே அந்த ஸ்லோ மோஷன்லாம் ஜூம் அவுட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேப்டனை காமிக்கிறாங்க. இப்போ கேப்டன் எங்கே இருக்காரு, இந்த கதையை பூரா ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே வந்த கைதிகளுக்கு அந்த கதையை சொல்கிறார். இப்படி நான் குடிச்சு நாசமாக போயிட்டேன், ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் அடிமையாக இருப்பீங்க, அது வந்து நீங்களே வெளியே வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்கி போங்க அப்படிங்கிற ஒரு உரையை கொடுக்குறாரு. ஸோ இதை தண்ணி பிடிச்சி நம்ம ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருக்கிறாரு நம்ம கேப்டன். எல்லாம் உட்காந்து மற்ற கைதிகளே கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரூமுக்கு போகிறார். ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரன் வந்து இந்த மாதிரி சொல்கிறார், உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்ல. என்ன பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்களா, யாரப்பா அது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ எல்லாம் கேப்டன் கொடுக்கறது கிடையாது, நிப்பாட்டிட்டாப்ல இல்லையா. ஸோ அவரோடக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவில் வச்சுருக்காரு, தன்னோட பையனோட ஃபோட்டோ வச்சுருக்காரு, எல்லாமே இருக்குது. சரி நம்மளை பார்க்க யாராக வந்திருக்கான்னு சொல்லி போட்டு ஒரு சந்தோஷமாக அவர் கிளம்பி வராப்பில். கிளம்பி வந்து சொல்லி பார்த்தா அவரோட பையன் வந்திருக்கான். பையனை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். பையனுக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம அப்பா குடிக்கிறதில்ல, நம்ம அப்பா திருந்தி ஜெயிலுக்கு வந்துட்டார், ஸோ அப்போ தானே நல்லா இந்த ஃபாதர் வருவார் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி குடியில் அடிமையான ஒரு மனிதன் எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் தான் உங்களோட ஐடியாவில் கொடுக்கணும் அப்படி மாதிரி கேட்கேன். அப்போலாம் தானே உனக்கு எவ்வளோ ஐடியா வேணும், என்னென்ன சொல்லணும், என்னென்ன கேள்வி வேணால் கேளு, எல்லாத்துக்கும் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல, உடனே அந்த பையனுக்கு சந்தோஷமாயிருது. சரி இப்போ சொல்லுங்கள், இந்த குடியினால் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டீங்க, எப்படி உணர்றீங்க அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்குறேன். இது தேவையில்லாத கெட்ட பழக்கம், நான் பழகிட்டேன், இருந்தாலும் இந்த பழக்கத்தை அப்போ நான் விட்டுட்டேன், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குடியையும் கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும். ஸோ குடிக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமாக வச்சு இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த படம் தான் ஃப்ளைட். மீண்டும் அடுத்த நல்ல படத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.